ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, 7வது சம்பள கமிஷன் படி லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை ஊதியம் உயர்வு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஜனவரி 1, 2024 முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. டிஏ 50%ஐ எட்டிய நிலையில் கடந்த சில மாதங்களில் பல கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதில் வீட்டு வாடகை கொடுப்பனவும் அடங்கும். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் டிஏ மற்றும் டிஆர் அதிகரிப்பை அரசாங்கம் அறிவிக்கும். ஆனால் இந்த உயர்வு ஜனவரி மற்றும் ஜூலை முதல் அமலுக்கு வரும் என்று கருதப்படுகிறது. டிஏ உயர்வுக்கான அடிப்படையானது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஆகும். முன்னதாக 2001 அடிப்படை ஆண்டை கொண்டு நுகர்வோர் விலை குறியீட்டை பயன்படுத்தி டிஏ கணக்கிடப்பட்டது. இருப்பினும் 2016 புதிய அடிப்படை ஆண்டை கொண்ட புதிய நுகர்வோர் விலை குறியீட்டை செப்டம்பர் 2020 முதல் டிஏ கணக்கிட அரசாங்கம் பயன்படுத்த தொடங்கியது. 18,000 அடிப்படை ஊதியத்துடன் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலையில் திருத்தத்திற்கு பிறகு 3% டிஏ உயர்வு அவர்களின் மொத்த சம்பளம் ரூபாய் 540 உயரும். இது அவர்களின் ஆண்டு சம்பளம் ரூபாய் 6,480 அதிகரிக்கும். டிஏ திருத்தத்திற்கு பிறகு மாத சம்பளம் ரூபாய் 1,707 மற்றும் ஆண்டுக்கு ரூபாய் 20,484 அதிகரிக்கும். டிஏ மற்றும் டிஆர் 50% மதிப்பெண்ணை தாண்டியதால் டிஏ மற்றும் டிஆர் அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்று ஊகங்கள் உள்ளன. இதன் மூலம் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஊதியம் உயரும். இருப்பினும் இந்த டிஏ மற்றும் டிஆர் திருத்தம் குறித்து அரசு இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.